நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எனர்ஜி, இந்த ஒரு உணர்ச்சி, இந்த வேகம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை இருக்கணும்னு என்னுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் அதுதான். பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னதும் இப்போ பேச்சில் அவர் சொன்னதே தான். பாரதி பற்றி பேசலைன்னா அப்புறம் நான் பிறந்த என்ன பயன் அப்படின்னாரு. நிறைய பேர் இது இப்படிப்பட்ட ஒரு மேடையில் சீமான் வராரு அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் எழுப்பினாங்க. நல்லதை பேசுவதற்கும் நல்லவர்களிடம் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு மேடை ஒரு தடையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நல்லவர்கள், அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நல்லவர்கள் எல்லாம் கூடணும். நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இந்த சமுதாயத்துக்கு நல்ல தன்மை போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வாழணும். அப்பொழுதுதான் ஒரு சம்ஸ்கிருத சொல் ஒன்று இருக்கு, துர்ஜனேன ராஜ்யே தர்ம பாட்டகா க்ஷியதேஹி ஜனைஹி. எப்பொழுது ஒரு ராஜ்யம் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களாக ஆளப்படுகிறதோ அப்பொழுது தர்ம பாடம், தர்மத்தை அறம் காக்கும் பாடம் ஜனங்கள் மத்தியில் நலிந்து போகும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாரதிய பற்றி படிக்காம இருக்காங்கன்ற வெதும்பி போனோம்னா அதுக்கு காரணம் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக நம்மளை நடத்திய விதம். அவர் சொன்ன சொல்லிலிருந்தும் வைரபாரதி அவர்களுடைய ஒரு உரையிலிருந்தும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஆபயன் குன்றும், பசுக்கள் எல்லாம் பால் தரதெல்லாம் குறைஞ்சு போகும். அறுதொழிலோர் நூல் மறப்பர், நல்லவர்கள் எல்லாம் படிச்சதை மறந்து போயிடுவானுங்க, படிக்க வேண்டியதை மறந்து போயிடுவானுங்க. காவலன் ராஜன் காவான் எனின் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம நல்லதை நாடுவோம், நல்லவர்கள் கூடுவோம், நல்லவர்கள் கூடுவதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்து எறிவோம். இவங்க 2 பேர் பேசின அந்த ஒரு வீழ்ச்சி இளைஞர்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு விருப்பம். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு 100-125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை தத்துவம் பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள். இன்னைக்கு அவரே சொன்னாரு, திரை தத்துவம் பார்த்து வளர்றானுங்க இன்னைக்கு. அதனால அந்த இறை தத்துவம் மறுபடியும் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம முக்கியமாக நம்ம இளைஞர்கள் மத்தியில் இறை தத்துவம் போக வேண்டும். இதுதான் எங்களுடைய இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே போடுறதுக்கு 20 நாள் ஆறுது. 20 நாள் நிறைய செலவு, எக்கச்சக்க போராட்டம், அப்படியே எல்லாத்தையும் சுற்றி நிறைய முயற்சிகளுக்கு பிறகு, அதுவும் ஒரு வியாழக்கிழமை அலுவலக வேலைக்கு மத்தியில் இவ்வளவு திரளாக நிறைய பேர் வந்ததற்கு எங்கள் மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் இளைஞர்களை இன்று இளைஞர்களை எழுச்சி மிக செய்யக்கூடிய சக்தி பெற்றவர். அவர்களின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும், இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று அவருடைய கருத்துக்களை மிகவும் உணர்ச்சிகரமாக ஒரு பிரிழ்ச்சி பெறக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உரையாற்றுவதிலும் தனக்கென்று ஒரு அரசியல் பாதையை வகுத்துக் கொண்டதிலும் அவர் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறார். அவர் பாரதியின் காதலர், நம்மளை போல ஒரு மாபெரும் காதலர். அவர் திரைத்துறையில் தடம் பதித்துவிட்டு அதில் மிகுந்த வெற்றி பெற்றுவிட்டு இதை தேர்ந்தெடுத்து இந்த சமூகத்தில் சில இளைஞர்களுக்கு எழுச்சி உண்டாக்க வேண்டும் என்று அவருடைய பாதையை மாற்றிக்கொண்டிருக்கிறார்.
அவரை இன்றைக்கு பாரதியை பற்றி பேச வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விஜிலை பற்றி அறியாதவர்களுக்கு ஒரு சின்ன அறிமுகம். விஜில் அமைப்புங்கிறது கருத்துக்களை, சமூக நலனுக்கு தேவையான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக ஒரு மேடை அமைத்து கொடுக்கும் ஒரு அமைப்பு. இது பல காலமாக இயங்கி வருகிறது. இது முன்னால் ஒரு சிவராம் என்ற ஒரு மராத்தியர் தமிழ் பேசும், இங்கே தமிழ் கற்றுக்கொண்டு தமிழ் பேசும் மராத்தியர் ஒருத்தர் இதை உருவாக்கினார். இது 30-40 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக இயங்கி வந்தது. நடுவில் கொஞ்சம் மேலும் கீழும் போயிருந்தாலும் இப்பொழுது மறு உயிர் பெற்றிருக்கிறது. நாங்கள் எந்த கருத்தை எல்லா கருத்துக்களை சார்ந்தவர்களையும் எங்களுடைய மேடைகளில் அழைத்து கருத்துக்களை சொல்வதற்காக அமைத்துக் கொடுப்பதற்காக இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பை ஏன் நம்ம பாரதி இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளுங்கிறதுனால இது நிச்சயமா அவரை பற்றி பேசிதான் ஆகணும். பாரதியாரை பற்றி பேசிதான் ஆகணும். பாரதியாரை பற்றி பேசுறது 364 பேசலாம். இன்று ஒரு அதீதமான காரணம் இருக்கிறது. மற்றும் பாரதியாரை பற்றி பேசும்பொழுது நம்ம மக்களுக்கு, இளைஞர்களுக்கு என்ன தெரிகிறது இன்னைக்கு, அதனால ஒரு சில பேரை போய் நம்ம சின்னதாக சில ஸ்னிப்பட்ஸ் எடுத்து ஒரு ஒளிப்பதிவு பண்ணி இங்கே அதை காமிக்கலாம் அப்படின்னு ஒரு 80 இளைஞர்களை நாங்கள் தேடி போய் கல்லூரிகள் வாசல்களையும் பொது இடங்கள்லையும் தேடி போய் ஒளிப்பதிவுகள் செஞ்சோம். அதோடைய பலன் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ் வளர்ச்சி, தமிழ் இளைஞர்களுக்கு இடையே பாரதியாரை பற்றி அவர்களுக்கு இருக்கிற அறிமுகம் அதிகமாக இருக்காதுன்னு நாங்கள் எதிர்பார்த்திருந்தாலும் கூட எங்களுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகிற அளவுக்கு அவலமாக இருந்தது. அதனால அதை நாங்கள் இங்கே ஒளியிட வேண்டாம், இங்கே திரையிட வேண்டாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டோம். அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே அப்படின்னு பாடின பாரதி இனி தமிழ் மெல்லச்சாகும்னு சொன்னார். அதுதான் என்னை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டது. எங்கள் அப்பா காலத்திலேருந்தே தமிழ் வளர்ச்சி, தமிழுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு நாங்கள் நிறைய கேட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்தே. ஆனால் தமிழ் வளர்ந்த மாதிரி தெரியல. ஏன்னா அதுவும் பாரதி சொல்லிட்டார், கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி நெஞ்சு பொறுக்குதில்லை. இப்போ வந்தே மாதரம் பற்றியும் ஏன் இதோட சேர்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன விளக்கம். இதுக்கு சின்னதாக கொஞ்சம் வரலாறு நம்ம கொஞ்சம் பார்க்கணும். பாரதியார் தன்னுடைய ஒரு 17-18 வயது தருணத்தில் காசியில் போய் ஒரு 2 வருஷம் தங்கி பல மொழிகளை கற்று தேர்ச்சி பெறுகிறார். அப்போ அவருக்கு உலக அரசியல், உலகத்து பல்வேறு நாடுகளுடைய செய்திகள், இது எல்லாத்துலேயும் அவர் பல்வேறு இலக்கியங்கள் இதில் எல்லாத்துலேயுமே தேர்ச்சி பெறுகிறார். அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அடைகிறான்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில். அப்போ அவர் திரும்பி சென்னைக்கு வரும் பொழுது விவேகானந்தரின் சிஷ்யை நிவேதிதாவை சந்திக்கிறார். அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய பாதிப்பு, அவருடைய அறிவுரையின் பேரில் பல தன்னுடைய செயல்களிலும் சொற்களிலும் மாற்றங்களையும் ஏற்படுத்துகிறார். இந்த 1905 அந்த மாதிரி ஒரு சுமாரான அந்த காலகட்டத்தில் பாரதியார் ஒரு 24-25 வயசு இளைஞர். அப்போ வங்காளத்தில், அப்போ கல்கத்தா தான் இந்தியாவோட தலைநகரமாக இருக்கு, அதாவது ஆங்கிலேயர் ஆட்சியில். அவங்க அவங்களுடைய வழக்கமான பிரித்தாளும் சூழ்ச்சியில் ஒரு பெரிய ஒரு பெங்கால் டிவிஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. வங்காளத்தை கிழக்கு வங்காளம் முஸ்லிம்களுக்கும் மேற்கு வங்காளம் இந்துக்களுக்கும் என்று ஒரு திட்டம் போடுறாங்க. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறத மக்கள், பொதுமக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய எழுச்சி, எதிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இது எல்லா மக்களும் எதிர்த்தார்கள். முஸ்லிம்களும் எதிர்த்தார்கள், இந்துக்களும் எதிர்த்தார்கள். ஆனால் ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து சின்ன சின்ன குழுக்களுக்கு சில ஆசைகளை காட்டி அவர்கள் சில பேரை அவங்க பக்கத்துலையும் சேர்த்து ஒரு நெரேட்டிவ் பில்ட் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் காங்கிரஸினுடைய ஒரு தீவிர பிரிவு அப்படிங்கிற இந்த லால் பால் அப்படிங்கிறவங்க, லாலா லஜ்பத் ராய், பாலகங்காதர திலகர், பிபின் சந்திர பால், இவங்க 3 பேரும்
சென்னைக்கும் வந்து அந்த 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 எழுச்சி, வங்காளத்தில் ஏற்பட்ட எழுச்சி இந்தியா முழுவதுமான எழுச்சியாக மாறுகிறது. அப்போ சென்னையில் வந்து இந்த மும்மூர்த்திகளும் வந்து பல உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இந்த வந்தே மாதரம் என்பது மக்கள் எழுச்சிக்கான ஒரு முழக்கமாக உபயோகப்படுத்தப்படுகிறது, உண்டாக்குகிறது. அந்த நேரத்தில் அந்த 3 பேரை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் 3 பேர். கப்பலோட்டி தமிழர் வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதியார் மற்றும் வ.வே. ஐயர். இந்த தாக்கத்தினால மற்றும் அன்னி பெசன்ட் மற்றும் பலர்கள் சொன்னதுனால பாரதியார் அவருக்கு இருந்த வடமொழி தேர்ச்சினாலையும் வங்காள இதனாலையும் அறிவினாலையும் இந்த வந்தே மாதரம் பாடலை அவரே ரொம்பவும் ரசித்து மொழிபெயர்க்கிறார். நளிர்மணி நீரும் அப்படிங்கிற அந்த பாடல் வந்து முழுமையாக அவர் இந்த இந்த பங்கிம் சந்திர சேட்டரனுடைய வந்தே மாதரத்தை மொழிபெயர்க்கிறார். ஆனால் அவருக்கு அதில் திருப்தி அடையலை. அவர் இந்த வந்தே மாதரம்ங்கிறத இன்னும் பல பாடல்களில் அவர் உபயோகிக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பை கூட இரண்டு விதமாக அவர் பண்ணியிருக்கார். வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். அதாவது வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எங்கள் மாநிலத்தாயை வணங்குதும் என்போம் என்கிற விதையில்